Hi friends, இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மேக்ஸில் இருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுங்கிற டாப்பிக்கை தான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்கலாம் உங்களுக்கு. அது எல்லா கன்ஃபியூஷன்ஸும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். ஸோ இது வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது இன்ஜினியரிங் மேக்ஸில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு, அதோட கண்டினியூஷன் தான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த வீடியோவை தரவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமான என்ன, மினிமான என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டேஷனரி பாயிண்ட் என்ன, கிரிட்டிக்கல் நம்பர் என்ன, ஒரு ஸ்டேஷனரி பாயிண்டோட நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சேடில் பாயிண்ட் என்ன, எக்ஸ்ட்ரீமம், அந்த மாதிரி கேஸ், அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம அதில் படித்தோம். கரெக்டாக டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன, மெக்லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் முக்கியமான டாபிக். அதோட கண்டினியூஷன் தான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரியா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வீடியோவை நான் 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று என்னென்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்னொன்று பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன, பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன, ஒவ்வொரு கேஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரல், சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, சால்வ் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. சம்டைம்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ்லேருந்து வேறு எந்த டாப்பிக்லையும் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காம இந்த டாபிக் மட்டுமே ஃபுல்லாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸும் நிறைய பார்த்துருக்குறேன். புரியுதா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்குங்கிறது அவ்வளோ முக்கியமான டாபிக். சரியா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக TRB பாலிடெக்னிக் எக்ஸாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் ஏலையும் கேட்குறாங்க, பார்ட் பியிலிருந்தும் கேட்குறாங்க. 2 மார்க்ஸ்லேருந்தும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி உங்களுடைய TNEB அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், TANCET எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஜெனரலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜெனரலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன? ஏதோ ஒரு ஈவெண்ட், ஏதாவது ஒரு நிகழ்வை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இந்த டெம்பரேச்சர் இந்த டைமை பொறுத்து இவ்வளவு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த டெம்பரேச்சர் இந்த டைமை பொறுத்து. ஸோ D கேபிட்டல் T by dt ஸ்மால் t. கரெக்டாக இல்லையா? இந்த டெம்பரேச்சர் இந்த டைமை பொறுத்து வேரி ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அதுதான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? அது ஸ்கொயர் டெரிவேட்டிவாக இருக்கலாம், கியூப் டெரிவேட்டிவாக இருக்கலாம், பவர் 4 இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதோட அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டரோட பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் இந்த டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா இல்லையா? ஓகேவா? சரியா? ஸோ ஜென்ரலாக ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் லைஸ் இன் தி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதுதான் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இப்போ ஆர்டினரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிம்பிள் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டி. கரெக்டாக? இப்போ dy/dx அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ∂y/∂x இந்த மாதிரி சொல்லுவோம். புரியுதா இல்லையா? இல்லைன்னா ∂z/∂x. நான் இப்போ ∂zன்னு போட்டுக்கிறேனே. ஓகேவா? ∂z/∂x. புரியுதா? இதை ஏன் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இசட்டுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய். புரியுதா? இசட்டுங்கிறது இப்போ என்ன? இட்ஸ் அ டிபெண்ட் வேரியபிள். புரியுதா? எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன? இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இசட் எதை பொறுத்து இருக்கும், எதை டிபெண்ட் ஆகி இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய்யை பொறுத்து இருக்கும். ஸோ இசட்டை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நான் எக்ஸை பொறுத்தும் பண்ணிக்கலாம், ஒய்யை பொறுத்தும் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இசட்டில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே எனக்கு ஜாயின் ஆகி வந்தது அப்படின்னா, ஒன்றத்தை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை பொறுத்து பண்ணுறேன்னா, அப்போ ஒய்யை நான் தனியாக வச்சுட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். சரியா? இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நார்மலான ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஜெனரலாக பாருங்கள், ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் nth ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதோட ஜெனரல் ஃபார்ம் இதுதான். புரியுதா? அதாவது nth ஆர்டர். கரெக்டாக? அப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வந்திருக்கும் நமக்கு? nth ஆர்டர் டெரிவேட்டிவ். அதுதானே ஆர்டர். கரெக்டாக?
அப்போ d power ny by dx power n plus k1 into ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி கம்மியாகிட்டே வரும். கரெக்டாக இது d power 5 இருந்ததுன்னா அடுத்தது 4 வரலாம், வராமையும் போகலாம், அது வேற விஷயம். பட் இது ஜென்ரல் ஃபார்மாக நான் எழுதியிருக்கிறேன். சரியா? ஓகேவா? ஸோ k to d power n minus 2 up to kny equal to xxங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். மேபி அது 0வாக கூட இருக்கலாம், இல்லைனா e பவர் சம்திங்காக இருக்கலாம், இல்லைனா x பவர் சம்திங்காக இருக்கலாம், sin ax இருக்கலாம், cos ax இருக்கலாம், tan ax இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியும் இதில் வரலாம். புரியுதா இல்லையா? ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன், எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ d² y by dx square சம்திங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கேபிட்டல் டியில் எழுதணும். சரியா? ஓகேவா? அதாவது d by dxனா கேபிட்டல் டி. ரிப்பீட் பண்ணுறேன், d by dxனா கேபிட்டல் டி. அப்போ d power n by dx power nனா d power n. புரியுதா இல்லையா? கேபிட்டல் d power n. புரியுதா? இந்த y நான் தனியாக எழுதியிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், k1 into d power n minus 1 by dx power n minus 1 நான் எப்படி எழுதியிருக்கிறேன்? கேபிட்டல் d power n minus 1. சரியா? into y. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் k2 into இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன்? கேபிட்டல் d power n minus 2 into y plus up to kn into y equal to capital X. சரியா? இதில் எல்லாத்துலேயுமே y இருக்குது. ஸோ y காமனாக வெளியில் எடுத்திருக்கிறேன். d power n plus k1 into d power n minus 1 plus k2 into d power n minus 2 plus up to kn equal to x. சரியா? ஓகேவா? இந்த ஹோல் இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் நான் இப்படி எழுதியிருக்கிறேன் இல்லையா? இந்த டெரிவேட்டிவ் டேர்ம் தானப்பா கேபிட்டல் டின்னு எழுதியிருக்கிறேன். அந்த ஹோல் டெரிவேட்டிவ் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த டெரிவேட்டிவ் இக்குவேஷனை நான் f of d அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். புரியுதா? f of capital D அப்படின்னு சொல்லி எழுதுறேன் into y equal to x. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு டிஃபரன்ஷியல் இக்குவேஷனோட இக்குவேஷன், ஸ்டாண்டர்டான இக்குவேஷன், சின்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ f of d அதாவது டெரிவேட்டிவ் into y equal to x. சரியா? இப்போ நான் ஸ்டாண்டர்டாக ஒரு செகண்ட் ஆர்டர் இக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பாருங்க. செகண்ட் ஆர்டர் இக்குவேஷன்னா அதோட ஐஎஸோட டெரிவேட்டிவ் என்ன? 2 தானே. ஸோ எப்படி எழுதிக்கலாமா? d² y by dx ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் p into dy by dx ப்ளஸ் q into y. கரெக்டாக? ஸ்கொயரு அப்புறம் பவர் 1, அதுக்கு பிறகு இங்கே பவர் 0, ஏன்னா இது இல்லை. கரெக்டாக இல்லையா? ஓகேவா? ஈக்குவல் டு r இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் PQR எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். புரியுதா? நான் நல்லா சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். PQR இது எல்லாமே என்ன? கான்ஸ்டன்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டைப்பு நம்ம பார்ப்போம். இது ஒன்று ஃபர்ஸ்ட் டைப் என்ன? இது மூணுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அது செகண்ட் டைப் என்ன? இது மூணுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சரி? ஓகேவா? ஸோ நான் எப்படி எழுதிக்கலாமா? d² by dx ஸ்கொயரை கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேவா? இன்டூ ஒய். அதை தான் நான் ஃபைனலாக வெளியில் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இது உங்களுக்கு எழுத தெரியுங்கிறதுனால டேரெக்டாக அங்கே எழுதியிருக்கிறேன். சரியா? அது மாதிரி கேபிட்டல் பி இன்டூ டி பை டிஎக்ஸ் கேபிட்டல் டின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இன்டூ ஒய் அது வெளியில் இருக்குது. ப்ளஸ் கியூ இன்டூ ஒய். ஸோ ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஒய்யை வெளியில் எடுத்துருக்கிறேன். சரியா? ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். சரியா? ஃபைனலாக இது சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அதில் என்ன வேரியபிள் இருக்குது அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? தட் இஸ் ஒய்யை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு பர்டிகுலர் இன்டெக்ரலையும் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிடும். இதுதான் சால்வ் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் பண்ண வேண்டியது. சரியா? இதில் இந்த 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2ன்னு சொல்ல முடியாது, 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் என்னன்னா டேரெக்டாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா ஃபைண்ட் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை நான் பார்ட் பியில் கேட்க விரும்புனாங்க அப்படின்னா சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. தட் இஸ் d² y by dx ஸ்கொயர் ப்ளஸ் 5 dy by dx ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, இல்லைனா ஈக்குவல் டு e பவர் 2x ஈக்குவல் டு sin 2x. இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ்னு கேட்பாங்க. 2 மார்க்கில் TRB பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு பார்ட் பியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா பார்ட் ஏல கேட்க விரும்புனாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படி கூட கேட்கலாம். இல்லைனா ஃபைண்ட் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கூட கேட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டினாக கேட்டு முடிக்கலாம். சரியா? ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிலரி இக்குவேஷன். ஓகேவா? ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் எழுதியிருக்கிறோன்னா விச் மீன்ஸ் ஆக்சிலரி இக்குவேஷன்ஸ். ஆக்சிலரி இக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் நான் டின்னு எழுதியிருக்கிறேனோ டி இஸ் ரீப்ளேஸ்டு பை எம். ஓகேவா? டி இஸ் ரீப்ளேஸ்டு பை எம். d is replaced by m. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இக்குவேஷன் வந்தது? d² ப்ளஸ் pd ப்ளஸ் q இன்ட்டு ஒய் இல்லையா? அந்த ஒய்யை தனியாக விட்டுட்டு இந்த f of d இருக்கு இல்லையா? இது தானே f of d. f of d தானே d² ப்ளஸ் pd ப்ளஸ் q. கரெக்டாக நான் எழுதியிருந்தேன் இல்லையா? அந்த f of dல d is replaced by m. அதுதான் உங்களுடைய ஆக்சிலரி இக்குவேஷன். சரியா? பாருங்கள், d is replaced by m. ஓகேவா? அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும்? m² ப்ளஸ் pm ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. இதில் ஒரு ஆக்சிலரி இக்குவேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் மாதிரி கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ நான் ஆர்டர்
2ஆக இருந்ததுன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சப்போஸ் ஆர்டர் 3, 4 அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா இல்லையா? ஓகேவா? அது நம்ம ப்ராப்ளம் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக, ஆர்டர் 2 தானே, கரெக்டாக இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது m² + 3m + 4 சம்திங் இந்த மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எம்முக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குமா, ஒரு ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமா, கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரூட்ஸ் ஆஃப் தி ஆக்சிலரி ஈக்குவேஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ சால்வ்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மொதல் ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் மொதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஸ்டெப். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் எனக்கு ரூட்ஸ் கிடச்சிருக்குமா, m1 m2 அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், ரியலாக இருக்கலாம், இமேஜினரி பார்ட்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ அப்படி ஒவ்வொரு கேஸுக்கும் எப்படி நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் இந்த டேபிள். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள், பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸு ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, ரியல்னா என்ன, அந்த இமேஜினரி டேர்ம் எதுவுமே வராமல் இந்த ஹோல் நம்பர்ஸ் ஒரு இன்டிஜர்ஸாக வந்ததுன்னு வைங்களேன், +1 -1 2 3 4 -3 இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே என்ன ரியல் தான். ஓகேவா? இல்லைனா 2 + j2 இந்த மாதிரி இமேஜினரி இருந்ததுன்னா அது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே வரும், அந்த கேஸ்க்கு கீழே வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆர் ரியல் அண்ட் டிஃபரெண்ட் அப்படின்றதுன்னு வைங்களேன். அதுவும் மெயினாக அந்த ரெண்டு ரூட்ஸுமே எப்படி நாட் ஈக்குவல். ஓகேவா? 2 ரூட்ஸ் 3 ரூட் எதுவுமே நான் ஸ்டாண்டர்டாக ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ m1 நாட் ஈக்குவல் டு m2 அந்த ரெண்டு ரூட்டுமே தனித்தனி ரூட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தது, டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு பாருங்க, y = a × e power m1x + b × e power m2x. ஓகேவா? நாங்கள் y ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் பிஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. y = ஃபைனலி இந்த சொல்யூஷன் = காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியாது. புரியுது? அது ஏன் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அதனால் நான் ஒய்ன்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒய் வேணால் கட் பண்ணிவிட்டு சிஎஃபோட வேல்யூ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். சப்போஸ் இந்த ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலாக வந்தது அப்படின்னா, அதாவது m1 = m2 = m அந்த ரெண்டு ரூட்டுமே ஒரே வேல்யூ 1 ரெண்டுமே 1ன்னு வருது, இல்லைன்னா ரெண்டுமே 3ன்னு வருதுன்னு வைங்களா. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் சிஎஃப், y = ax + b × e power mx. இதில் எம்ங்கிறதுல அந்த ரூட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். அது ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி இங்கே ஏபிக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி × e power mx அப்படின்னு நீங்கள் முடிச்சுட்டா போதும். சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸில் இப்படி கொடுக்காம இப்படி கூட கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் ஐயோ இதில் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரியா? a + bx × e power mx. சரியா? ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இமேஜினரி. சப்போஸ் உங்களுடைய ரூட்ஸ் இமேஜினரியாக இருந்ததுன்னு வைங்களேன், ஆல்ஃபா +or - i β அந்த மாதிரி இமேஜினரியாக வந்தது அப்படின்னா அப்போ சிஎஃப் எப்படி எழுதலாம், e power α(x) இங்கே ஒரு ஆல்ஃபா வந்துருக்குமா, 2 + or - 3 j அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், 3i. ஓகேவா? 2 + or - 3i அப்படி வந்ததுன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 2, பீட்டாவோட வேல்யூ என்ன 3. ஓகேவா? ஸோ e power α(x) × a cos βx + b sin βx. இந்த 3 ஃபார்முலாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணிவிட்டு இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ரைட் ஹேண்ட் சைடாக நான் 0ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட் 0ன்னு வந்ததுன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் 0 வந்தது அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டே பிடிக்க வேண்டாம், சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு தட் இஸ் தி சொல்யூஷன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க்லலாம் ஈஸியாக கேட்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா இ பவர்லனா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இ பவரில் கூட 1 மார்க்கில் கேட்கலாம். சரியா? கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். e power ax × sin ax இப்படி கேட்பாங்க. சம்திங் இந்த மாதிரி கேட்குறதுனா பார்ட் பியில் கேட்பாங்க. சரியா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் 0வாக இருக்குது. ஸோ சிஎஃப் மட்டும் கண்டுபிடிங்க, தட் இஸ் தி சொல்யூஷன். ஒய் இதில் ஒய் தானே கண்டுபிடிக்கணும். சால்வ்னு கேட்டாங்கன்னா ஒய் தான் கண்டுபிடிக்கணும். y = cf + pa. இதில் ரைட் ஹேண்ட் சைட் 0னால y = cf மட்டும்தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த f of dல d is replaced by m. ஸோ m² - 5m + 6 = 0. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், m = 2, 3. ஓகேவா? ஸோ the roots ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். the roots are real roots தானே, இமேஜினரி எதுவுமே வரல இல்லையா? ஓகேவா? ஸோ the roots are real and different அல்லது the roots are real and distinct. தனித்தனி ரூட்ஸ் தான், ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல CF எப்படி எழுதணும், a × e power m1x + b × e power m2x. ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன்னா டைரெக்டாக CF is the solution இல்லையா? ஸோ டைரெக்டாக நான் y =
a into e power 2x plus b into e power 3x சரியா இதுக்கும் மேலேயும் கேட்பாங்க அதாவது ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கேட்பாங்க அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க சரியா ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் எலிமினேட் பண்ணி a and b கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 2 ஈக்குவேஷன் வரும் அதெல்லாம் சால்வ் பண்ணி ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கூட கேட்பாங்க ஸோ அது அந்தளவுக்கு கேட்குறது இல்லை ஓகேவா ஸோ இந்த இதுதான் உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் இஃப் தி ரைட் ஹேண்ட் சைடு 0 சரியா ஸோ அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் PI எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா சப்போஸ் பாருங்கள் நார்மலாக அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க f of d into y equal to capital X கரெக்டாக இதில் இருந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by f of d இங்கே f of d வருமா இந்த d ஸ்கொயர் மைனஸ் 5d ப்ளஸ் சம்திங் இது ஒன்று வருது இல்லையா அதை அப்படி டினாமினேட்டரில் எழுதிட்டு இன்ட்டு இந்த கேபிட்டல் எக்ஸ் இந்த கேபிட்டல் எக்ஸில் என்னவா வேணாலும் வரலாம் e power ax அப்படிங்கிற டேர்ம் வரலாம் sin ex வரலாம் cos ex வரலாம் x பவர் டேர்ம் வரலாம் அதே மாதிரி sin ex cos ex மட்டும் கிடையாது tan x ரிலேட்டடாக secant x cosecant x எப்படினாலும் வரலாம் இல்லைனா sin x cos x வரலாம் அந்த மாதிரி எதுனாலும் வரலாம் புரியுதா ஸோ அதுதான் அந்த கேபிட்டல் எக்ஸோட நோட்டேஷன் சரி இப்போ PA எப்படி கண்டுபிடிப்பீங்க 1 by அந்த d அதாவது f of d இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு அவ்வளோதான் புரியுதா ஸோ ஒரு இக்குவேஷன் பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருதுன்னு பாருங்கள் 0 வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது CF தான் சொல்யூஷன் சப்போஸ் அதில் e பவரோ எக்ஸ் பவரோ இல்லைனா சைனா காசா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அதில் நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார்முலானா 1 by f of d இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் சரியா ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள் RHS ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் அதாவது RHSனா என்னது எக்ஸ் இந்த சைடு நம்ம கொண்டு வருவோம் இல்லையா அந்த சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா அந்த வேல்யூ இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் சம்திங்காக இருக்குன்னு வைங்களேன் இ பவர் எக்ஸ் இ பவர் 2x இ பவர் 3x இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அஸ் யூஷுவல் PA எப்படி கண்டுபிடிப்பீங்க 1 by f of d இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் கரெக்டாக அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்ன நமக்கு வந்திருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன e பவர் ax வந்தாலே ரீப்ளேஸ் d by a இங்கே e பவர் 2x வந்ததுன்னா dக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் இங்கே இப்போ ஒரு -3x வந்ததுன்னா dக்கு பதிலாக -3ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும் அவ்வளோதான் சரியா ஓகேவா ஜஸ்ட் சிம்பிள் அஸ் தேட் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் சரியா எக்ஸாம்பிள் சால்வ் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இதுதானே f of d into y equal to e power 2x டேரெக்டாக எப்போவுமே எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சப்போஸ் உங்களுக்கு d square y by dx square minus 4 into dy by dx plus 13 into y இப்படி ஈக்குவல் டு e power 2x இப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அந்த d square by dx ஸ்கொயரை கேபிட்டல் d square into y இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து ஒரு ஸ்டெப்பை அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ எப்போவுமே டேரெக்டாக அப்படி கேட்க மாட்டாங்க இன்னொரு மாதிரி எப்படி கேட்பாங்கப்பா இந்த d square நான் என்னென்னு எழுதலாம் d square y by dx ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாக அதை y டபுள் டேஷ்னு கூட எழுதலாமா y டபுள் டேஷ்னு கூட எழுதலாமா ஸோ y டபுள் டேஷ் minus 4y dash plus 13y இப்படி கூட கேட்கலாம் புரியுதா இல்லையா ஓகேவா ஸோ எந்த மாதிரினாலும் கேட்கலாம் கேபிட்டல் டி வந்தால் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க இப்படி கூட கேட்கலாம் வெளிப்படையாகவும் கேட்கலாம் இந்த மாதிரி கூட கேட்கலாம் சரியா இல்லையா ஓகேவா அதே மாதிரி இங்கே எக்ஸ் போட்டு இங்கே ஒய்ன்னு கூட கொடுத்துருக்கலாம் தட் மீன்ஸ் நீங்கள் சால்வ்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் சரியா நிறைய பாசிபிலிட்டி சொல்லியிருக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எப்படி பண்ணலாம் இப்போ சால்வ்னு கேட்டாங்கன்னா என்ன மீனிங் ஒய் கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் ஒய் CF ப்ளஸ் PA அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன CF கண்டுபிடிக்கணும் CFக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு DS ரீப்ளேஸ்டு பை M கரெக்டாக அப்போ டிக்கு பதிலாக இந்த f of Dயில் டிக்கு பதிலாக எம்மை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதே தான் இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இதுதான் உங்களுடைய டாஸ்க் சரியா ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம் அதாவது கால்குலஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூணுத்துலேயுமே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம பொறுமையாக நம்ம பார்க்கலாம் சரியா இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஒரு இமேஜினரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு 2 + 3a 2 - 3a கரெக்டாக அப்போ இதில் ஆல்ஃபாங்கிறது நமக்கு என்ன ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 2 பீட்டாவோட வேல்யூ என்ன நமக்கு 3 கரெக்டாக ஸோ இதுக்கு CF எப்படி எழுதலாம் both the roots are imaginary
ஆர் காம்ப்ளெக்ஸ் கரெக்டாக இல்லையா? ஸோ எப்படி எழுதலாம்னு பாருங்கள், இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இல்லையா, ஆல்ஃபாவோட வேல்யூ 2 தானே. ஸோ இ பவர் 2x இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். ஸோ பீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க 3. ஸோ ஏ காஸ் 3x ப்ளஸ் பி சைன் 3x. இதுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சரியா. அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன பண்ணணும்ப்பா, 1/f of d இன்ட்டு இ பவர் ax இப்படி தானே பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 1/f of d நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, f of d கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, d² - 4d + 13 இல்லையா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன், d² - 4d + 13 இன்ட்டு இ பவர் 2x. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குப்பா, இ பவர் 2x தானே இருக்குது. ஸோ இன்ட்டு இ பவர் 2x சரியா. ஸோ இ பவர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தாலே ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ரீப்ளேஸ் d by a இல்லையா. இதில் ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ என்ன, இ பவர் ax இல்லையா. ஏயோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே டிக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் நான் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும், 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ 1/dக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணேன்னா 2² - 4 × 2 + 13 இன்ட்டு இ பவர் 2x. இ பவர் 2x தூக்கிடாதீங்க, இ பவர் 2x கண்டிப்பாக அதில் வரணும் சரியா இல்லையா. ஓகேவா. ஸோ இ பவர் 2x பை இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், இ பவர் 2x by 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரலோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ரீப்ளேஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இ பவர் இருந்தது அப்படின்னா ரீப்ளேஸ் d by e அவ்வளோதான். இல்லை சப்ஸ்டிட் பண்ணி கடக்கடன்னு பண்ணிட்டா போதும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு வந்ததுன்னு வைங்களேன், இந்த டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா எனி நம்பர் பை 0 உங்களுக்கு என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி. அந்த இதை கண்டுபிடிக்க முடியாத கேஸில் போய் நிற்கும் கரெக்டாக. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் மல்டிப்ளை தி நியூமரேட்டர் பை எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் தி டினாமினேட்டர். ஓகேவா, மல்டிப்ளை தி நியூமரேட்டர் பை எக்ஸ் அண்ட் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் 0ன்னு வந்துருச்சுன்னு வைங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸான ஸ்டெப்பை போய் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் மேலே நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் உங்களுக்கு என்ன வரும், x இன்ட்டு இ பவர் 2x டிவைடட் பை டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2d - 4. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடுமா. ஸோ 2d - 4 அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், டிக்கு அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், 2வை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு அகெயின் இந்த இடத்துல தான் நமக்கு 0ன்னு வருது. பிகாஸ் இந்த இதில் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு, டினாமினேட்டரில் 0ன்னு வரல, புரியுதா. ஸோ அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும். அகெயின் 0 வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் மேலே ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x² ஆகுமா, அகெயின் கீழே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2dனா உங்களுக்கு என்ன வரும், 2 தானே வரும். ஸோ 2 இதோட உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். தட் இஸ் x² e power 2x by 2 இஸ் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படிங்கிற மாதிரி முடியும் சரியா இல்லையா. ஓகேவா, ஒரு ஆல்டர்னேட்டாக நான் சொல்கிறேன் அவ்வளோதான், புரியுதா. இந்த மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது பாருங்கள். ஸோ ஃபைனலாக சொல்யூஷனுங்கிறது என்ன, CF + PA. CF எனக்கு கிடச்சிதா, e power 2x × a cos 3x + b sin 3x + e power 2x by 9 தி பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இது ஜென்ரலாக ஆட் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிறது என்னுடைய சொல்யூஷன் சரியா. ஸோ கேஸ் 2 பாருங்கள். இஃப் தி ரைட் ஹேண்ட் சைடு இஸ் sin ax ஆர் cos ax, இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் sin axஓ cos axஓ இந்த மாதிரி இருந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அஸ் யூஷுவல் 1/fd இன்ட்டு sin ax அல்லது 1/fd இன்ட்டு cos ax என்ன ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கோ அதை இதில் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் சரியா. அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, e பவர் எக்ஸில் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் d by aன்னு கொடுத்தோமா, இதில் ரீப்ளேஸ் d² by -a² சரியா. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் தி PA ஆஃப், இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வைக்கலாம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனலைஸ் தி ரைட் ஹேண்ட் சைட். இந்த சைட் பார்க்கவே வேண்டாம், ஏன்னா CF ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், sin x வந்திருக்கு கரெக்டாக. இதாவது sin ax மாடல் தான் அந்த ப்ராப்ளம் கரெக்டாக. அதாவது ஏயோட வேல்யூ இங்கே என்ன நமக்கு, sin ax, அதாவது ஏயோட வேல்யூ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள் சரியா. இதில் PA கேட்டிருக்காங்களா, CF கேட்டிருக்காங்களா, சால்வ்னு கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு மாடல் நான் சால்வ்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது CF கண்டுபிடிச்சிட்டு PA கூட ஆட் பண்ணணும். இதுக்கு பிறகு உள்ள எல்லா ப்ராப்ளமும் PA கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன் சரியா. அந்த CF நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இப்போ பாருங்கள், P எப்படி கண்டுபிடிக்கணும், 1/f of d. இதில் f of dங்கிறது என்ன, d² ப்ளஸ் 1 அதை எழுதிட்டு இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, sin x. இதை ஃபஸ்ட்டு எழுதணும். இதை அழகாக எழுதிடணும். இதை மறந்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் சரியா. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் sin ax மாடல் வந்ததுனால ரீப்ளேஸ் d² by -a². இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பாருங்கள். ஏயோட வேல்யூ 1 தானே. ஸோ மைனஸ் ஏக்கு பதிலாக மட்டும் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மறந்து -1 தி ஹோல் ஸ்கொயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் இது சரியா. ஸோ -a².
தட் இஸ் மைனஸை தனியாக வச்சுட்டு ஏக்கு பதிலாக 1, ஸோ 1 ஸ்கொயர் தட் இஸ் -1. புரியுதா? அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், -1 சப்ஸ்டிட் பண்ணணும் இன்ட்டு sin x. சரியா? அப்போ இதுதான் நான் சொன்ன மாடல். ஸோ பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்போ அந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பை அப்படியே உத்து நோக்குங்க. உத்து நோக்கும்போது நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா? இப்போ நியூமரேட்டரை என்ன எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு அதில் ஆல்ரெடி இருக்கிற sin x டிவைடட் பை இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2d. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 0 வரும். ஸோ ஃபைனலாக 2d இதோட எனக்கு முடியும். சரியா? ஓகேவா? ஸோ டினா நமக்கு என்ன, டிஃபரன்ஷியேஷன். 1/dனா நமக்கு என்ன, இன்டகிரேஷன். அது தெரியும்னு நினைக்கிறேன். டினா டிஃபரன்ஷியேஷன், தட் இஸ் d/dx, அதுதான் கேபிட்டல் டி. இது 1/d அப்படின்னா என்ன, இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதுதான் இதோட மீனிங். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், x/2 தனியாக எழுதியிருக்கிறேன், இன்ட்டு 1/d இங்கே எழுதியிருக்கிறேன்னா இன்ட்டு sin x. சரியா? தட் இஸ் x/2 இன்ட்டு 1/dனா நமக்கு என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் sin x வித் ரெஸ்பெக்ட் டு x. சரியா? அதுதான் இங்கே தனியாக எழுதியிருக்கிறேன், புரிகிற மாதிரி. சரியா? புரியுதா? அடுத்தது பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் sin x நமக்கு என்ன, ஒரு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் sin x நமக்கு என்ன வரும், -cos x வரும். அப்படி ரிவர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். கரெக்டாக? ஸோ x/2 இன்ட்டு -cos x. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும், -x cos x/2. புரியுதா இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஸோ இதோட பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் முடிச்சது. சப்போஸ் சால்வ் கேட்டாங்கன்னா CF கண்டுபிடிச்சி இதை அதோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட y வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? கிளியர் ஆச்சா? ஸோ அடுத்த கேஸ் பாருங்கள், கேஸ் 3. RHS சப்போஸ் எக்ஸ் பவர் சம்திங்காக இருக்குன்னு வைங்களேன். RHSல ஒரு எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் பவர் சம்திங் இது இருந்ததுன்னா அதுதான் கேஸ் 3. இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அதே இதை 1/fd இன்ட்டு எக்ஸ் ஆஃப் n. அதுக்கு பிறகு இந்த f of d கீழே இருக்கிற அந்த டி டேர்ம்ஸில் நமக்கு ஃபங்க்ஷன் வந்திருக்கும் இல்லையா, அதை அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். நியூமரேட்டர் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும், பவர் -1 வருமா. அதுக்கு பிறகு இந்த எக்ஸ்பேன்ஷன், அந்த இது பெர்னாலிஸ் எக்ஸ்பேன்ஷன் படி இந்த மாதிரி நிறைய இது எக்ஸ்பேன்ஷன் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுபடி நமக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் நீங்கள் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. தட் இஸ் 1 + x தி ஹோல் பவர் -1, அதாவது பவரில் -1 இந்த மாதிரி வந்தது அப்படின்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 - x + x² - x³ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்தது சப்போஸ் ரெண்டுத்துலையுமே மைனஸ் வந்தது அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒன்றுத்தில் மட்டும் மைனஸ் வந்ததுன்னா அல்டர்னேட்டாக -+ அப்படிங்கிற மாதிரி வரும். ரெண்டுமே மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + x + x² + x³ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். சரியா? இது பவர் 1 கேஸ். கரெக்டாக? அப்போ ரெண்டுமே பவர் -1ல் இருக்குது. அடுத்தது பாருங்கள், சப்போஸ் 1 + x பவர் -2 இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ -2 இருந்ததுன்னா ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ். ஸோ சைன் பார்க்குறதுக்கு இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ்ன்னு வரும். ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் தானே. ஸோ ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு சைன் வரும், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ பவரில் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 1 - 2x + 3x² - 4x³ இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி உங்களுக்கு. அதே மாதிரி 1 - x பவர் -2 இதுலேயும் செக் பண்ணிங்கன்னா சைன் எப்படி வரும் உங்களுக்கு, மைனஸ் ப்ளஸ் தானே. ஓகேவா? ஸோ எல்லா சைனுமே பாசிட்டிவில் வரும். பட் பவர் 2ல் இருக்கிறதுனால 1 + 2x + 3x² + 4x³ இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகேவா? ஸோ எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபைண்ட் தி PI ஆஃப் d² - 1 × y = x. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸில் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் x² இருந்தாலும் சரி, எக்ஸ் பவர் என்ன நம்பராக இருந்தாலும் சரி இதே மாடல் தான். சரியா? இதில் PA எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 1/d² - 1 இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ். கரெக்டாக? ஈக்குவல் டு இதில் என்ன முக்கியமான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே இந்த எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாமே நமக்கு என்ன 1 தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவாக தான் இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். சரியா? அதனால் நாங்கள் என்ன எதை வெளியில் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா -1 வெளியில் எடுத்துருக்கிறேன். இங்கே -1 நான் வெளியில் எடுத்தேன்னா, தட் இஸ் மைனஸை வெளியில் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 1 - d² தானே வரும். கரெக்டாக? மைனஸை நான் மேலே கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? தட் இஸ் -1/1 - d² இன்ட்டு எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த டினாமினேட்டர் இருக்கிற f of d மேலே கொண்டு போகணும். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ அந்த 1 - d² நான் மேலே கொண்டு போயிருக்கேன். அந்த மைனஸை விட்டுறக்கூடாது. ஸோ -1 × 1 - d² தி ஹோல் பவர் -1 இன்ட்டு எக்ஸ். சரியா? ஸோ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு ஸோ இது என்ன எக்ஸ்பென்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 1 - x தி ஹோல் பவர் -1 இல்லையா. எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது, கேபிட்டல் d² இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்னப்பா இருக்குது, கேபிட்டல் d² இருக்குது. ஸோ 1 - x தி ஹோல் பவர் -1னா
உங்களுக்கு என்ன வரும் 1 + x + x² + x³ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக அதே தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1 + xக்கு பதிலாக என்ன இருக்குது d². ஸோ அப்போ 1 + x + x². ஸோ d² ப்ளஸ் அப் டு ஓகேவா இன்ட்டு அந்த வெளியில் இருக்கிற எக்ஸை நாங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரணும். புரியுதா? சப்போஸ் இங்கே x⁴ இருக்குன்னு வைங்களா. அப்போ உங்களுக்கு என்ன வரும் -x⁴ ப்ளஸ் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x⁴. அப்போ 2 டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும்? ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதாவது x⁴ டபுள் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x³ வரும். இதுக்கு அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 12x² அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பட் இங்கே நமக்கு வெளியில் என்ன தான் இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -x ப்ளஸ் இதை டபுள் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு 1 தானே வரும். இது அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 தான் வரும். ஸோ அதுக்கு பிறகு மீதி இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் வரும்? 0 தானே வரும். 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே 0 ஆகிட்டு. அதுக்கு பிறகு எத்தனை டைம் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 0 தானே வந்தாகும். புரியுதா இல்லையா? ஓகே இது ஒரு சிம்பிளான சம் தான். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -x அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதில் பெருசாக கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒன்று எக்ஸ்ன்னு வந்திருக்கும், இல்லைனா x பவரில் என்னன்னாலும் கேட்பாங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கோ அத்தனை டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். அவ்வளோதான். புரியுதா? இதுதான் 3rd மாடல். ஓகேவா அடுத்த கேஸ் பாருங்கள். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடில் e⁴ax × x இப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸுங்கிறது நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வரலாம்? sin ax வரலாம், cos ax வரலாம், இல்லைனா எக்ஸ் டேர்ம் கூட வரலாம். அதுதான் நாங்கள் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? பட் என்ன டேர்ம் கூட இருக்கணும்? டேர்ம் கூட இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? பவரில் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? டிஆர் ஏயால் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? sin ax அல்லது cos ax இந்த மாதிரி வந்ததுன்னா d² is replaced by -a² அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? எக்ஸ் பவரில் வந்தது அப்படின்னா அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸ்பேன்ஷன் மேலே கொண்டு வந்து அதாவது 1+ இல்லை 1- இப்படிங்கிற மாதிரி மேலே கொண்டு வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு PI கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஓகே இப்போ அடுத்தது என்னென்னா ரெண்டும் ஜாயின் ஆகி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜாயின் ஆகினா மல்டிப்ளை ஆகி வந்ததுன்னா அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இதில் நான் இன்னொன்று அடிஷ்னலாக சொல்கிறேன். e⁴x + x இப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதில் நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். e⁴2x + x² அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா e⁴2x வச்சு ஒரு PA கண்டுபிடிக்கணும், x² வச்சு ஒரு PA கண்டுபிடிக்கணும். ஸோ PI1 + PI2 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் PA கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமான ஒரு இதே கிடையாது. புரியுதா இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் போட்டு 2 எண்ணமோ 3 எண்ணமோ எவ்வளோ வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை சம்டம்ஸ் வருதோ அத்தனை PA உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்படி மல்டிப்ளை ஆகி வந்தால் தான் நமக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. சரியா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ as usual 1/fd × e⁴ax × x இப்படி எழுதிப்பீங்களா? எழுதிட்டு டேர்ம் கூட நமக்கு எக்ஸோ sin axஓ cos axஓ எதுனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அப்போ e⁴axஐ முதல் வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு × 1/f of d is replaced by d + a. e⁴axஐ வெளியில் எடுக்கும்போது அந்த dக்கு பதிலாக நான் d + aன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். புரியுதா இல்லையா? e⁴axஐ நான் வெளியில் எடுத்தேன்னா அதுக்கு பரிகாரமாக நான் என்ன பண்ணணும்? dக்கு பதிலாக d + aன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ எக்ஸோ sin axஓ cos axஓ எதுனாலும் புரியுது. அங்கே எக்ஸ் மட்டும்னா எக்ஸ்னா என்னன்னு புரியுது இல்லையா? எக்ஸாக இருக்கலாம், sin ax அல்ல இருக்கலாம், இல்லைனா cos ax இப்படி கூட இருக்கலாம். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் e⁴axஐ வெளியில் எடுத்தாலே dக்கு பதிலாக d + a சப்ஸ்டியூட் பண்ணணும். மறந்துடக்கூடாது. இல்லை மறந்து மைனஸ் போட்டுறக்கூடாது. இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கோங்க, தப்பு கிடையாது. பட் எக்ஸாம் டைம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அஸ் யூஷுவல் சொல்கிற டயலாக் இல்லையா? அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்ல நீட்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு நோட் பண்ணுங்கள். e⁴x × sin x இருக்குது. கரெக்டாக? எனி டேர்ம் that relates e⁴x அதுதான் விஷயம். புரியுதா? e⁴x கூட எது வந்தாலும் இந்த மாடல் தான். ஓகேவா? இதே இது x × sin x வந்ததுன்னா இந்த மாடல் கிடையாது. ஓகேவா? அது அடுத்த மாடல். சரியா? இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன்? e⁴x × sin x. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நான் யூஷுவல் 1/f of d × அந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை அப்படி எழுதணும். எழுதிட்டு அடுத்த நடவடிக்கை என்ன? e⁴ வெளியில் தூக்கணும். e⁴ வெளியில் தூக்கும்போது d is replaced by d + a இல்லையா? இதில் ஏயோட வேல்யூ என்னப்பா? ஏயோட வேல்யூ என்ன? e⁴ax தானே. ஏயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 தான். ஸோ d is replaced by d + 1. இப்போ டினாமினேட்டரில் dக்கு பதில் என்ன எழுதணும்? d + 1 as usual -1 the whole square into
மீதி இருக்கிற அந்த sin x. ஸோ e பவரை வெளியில் எடுக்கும்போது இந்த f of dல d is replaced by d plus a. சரியா? அடுத்தது பாருங்கள் e power x into 1 by 1 minus 1 0 ஆயிரும். ஸோ d square into sin x, that is double integration. ஸோ 1 by d நான் என்ன சொன்னேன், இன்டகிரேஷன். அப்போ 1 by d ஸ்கொயர்னா டபுள் இன்டகிரேஷன், அவ்வளோதான். ஸோ 1 by d into 1 by d into sin x. உங்களுக்கு புரியறதுக்காக நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒருக்க sin x இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், sin x இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos x வரும். ஸோ அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணும்போது cos x இன்டகிரேட் பண்ணும்போது sin x வருமா? ஸோ மைனஸ் அப்படி இருக்குமா? ஸோ e power x வெளியில் இருக்கா? ஸோ மைனஸ் sin x, அவ்வளோதான். ஸோ அந்த மைனஸுங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ மைனஸ் e பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு sin x வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் டபுள் இன்டகிரேஷன். உங்களுக்கு பழகி இருந்தது அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். சரியா? ஓகேவா? ஸோ ஃபைனலாக இப்போ ஏயோட வேல்யூவே நமக்கு என்ன, மைனஸ் e பவர் எக்ஸ் இன்ட்டு sin x. இதுதான் ரெண்டுமே ஜாயின் ஆகி இருந்தது, ரெண்டு டேர்முமே. e பவர் கூட எக்ஸோ sin எக்ஸோ காஸ் எக்ஸோ எதுனாலும், sin 2x வரலாம், sin 3x வரலாம், எது வந்தாலுமே e பவர் கூட வந்துச்சுன்னா இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? அடுத்தது பாருங்கள், கேஸ் 5 பாருங்கள். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைட் இப்படி வந்திருக்கு, e பவர் கூட வராமல் எக்ஸ் கூட வந்ததுன்னு வைங்களேன், எக்ஸ் பவர் n இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் அல்லது எக்ஸ் பவர் n இன்ட்டு காஸ் எக்ஸ், இந்த மாதிரி வந்ததுன்னா இது தனி ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தது என்ன, நமக்கு e பவர் கூட எக்ஸோ e பவர் எக் கூட சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ, அது இதையும் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், 1 by f of d இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருதோ அது அப்படியே எழுதியிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் இதுதான் எக்ஸ். கரெக்டாக எக்ஸ் பவரில் சம்திங். ஸோ எக்ஸ் இன்ட்டு இதை நான் கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். sin 2xோ sin 3xோ cos 3xோ இது அதுதான் நான் கேபிட்டல் வின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸை வெளியில் எடுத்துட்டு x இன்ட்டு 1 by f of d இன்ட்டு v மைனஸ் f dash of d, அதாவது இங்கே ஒரு d ஸ்கொயரில் வந்துருக்கும்ல, அதை ஒருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை f of d தி ஹோல் ஸ்கொயர், f dash of d by f of d தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு v. இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த மாடலுக்கு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சரியா? ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். d ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். ரைட் ஹேண்ட்ஸில் நமக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் கூட சைன் எக்ஸ் வந்துருக்கு. புரியுதா? இதே இது இ பவர் கூட சைன் எக்ஸ் வந்ததுன்னா ப்ரீவியஸ் மாடலில் பண்ணிவிட்டு அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். பட் இங்கே எக்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ கவனமாக பண்ணணும். ஸோ அஸ் யூஷுவல் 1 by f of d இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடோட அப்படி எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வியோட வேல்யூ நமக்கு என்ன, சைன் எக்ஸ் தானே வி. கரெக்டாக? அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துட்டு எக்ஸ் இன்ட்டு ஃபார்முலா பாருங்கள், 1 by f of d, that is 1 by d ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு கேபிட்டல் வி இல்லையா, மைனஸ் f dash of d, இதுதானே f of d. ஸோ இது ஒர்க்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2d டிவைடட் பை f of d தி ஹோல் ஸ்கொயர், இதுதானே f of d. ஸோ d ஸ்கொயர் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் வி, தட் இஸ் sin x, அவ்வளோதான். சரியா? இப்போ இதெல்லாம் அடுத்தது அஸ் யூஷுவல் ஸ்டெப். ஸோ இதில் சைன் எக்ஸ் தானே வந்திருக்கு. சைன் எக்ஸில் நான் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவீங்க, ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர். கரெக்டாக? இதில் ஏயோட வேல்யூ என்ன, 1 தானே நமக்கு ஏயோட வேல்யூ. சைன் எக்ஸ் தானே நமக்கு வந்திருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ என்ன, 1. ஸோ டி ஸ்கொயருக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் 1 சொல்லிட்டு போடணும். டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1ங்கிறத நம்ம போடணும். இப்போ டி ஸ்கொயருக்கு பதில் மைனஸ் 1 போட்டிருக்கிறேன்னா இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 2d பை, இதில்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக இதுலேயும் நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணேன், டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் 1 + 4 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ், அவ்வளோதான். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் பை 3 sin x மைனஸ் 2 by 9. ஓகே, அடுத்தது இங்கே டி இருக்குது பார்த்தீங்களா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x. ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், cos x வருமா. ஸோ டேரெக்டாக நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் 2 by 3 ஸ்கொயர்னா 9 வரும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin xனா cos x வரும். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் கேஸ். ரைட் ஆன்சரில் எப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா மட்டும் சமத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகாக ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இந்த வீடியோவோட ஒரு செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன கம்ப்ளீட் ஆகலை, இந்த 3 கொஸ்டின்ஸையும் இந்த செக்ஷனுக்காக சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, நல்லா பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். நார்மலாக நம்ம ஒய் தானே நான் கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸில். இதில் நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே டி இருக்குது, அவ்வளோதான். ஒய்க்கு பதிலாக அங்கே டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் இதில் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஸோ நீங்கள் என்ன தான் உங்களோட சொல்யூஷன், சிஎஃப் தான் உங்களுடைய சொல்யூஷன், அவ்வளோதான்.
அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே கேபிட்டல் டியில் எழுதிக்கணும். இப்போ அந்த மாதிரி ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். சரியா? இதில் பாருங்கள் e⁴2x + cos x. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் எடுக்கும்போது நான் சொன்னேன், ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ரைட் ஆன்சரில் 2 டேர்ம் தனித்தனியாக இருக்குது. ஸோ e⁴2xக்கு ஒரு PA கண்டுபிடிக்கணும், cos xக்கு ஒரு PA கண்டுபிடிக்கணும். நார்மலாக கண்டுபிடிப்பீங்கல்ல, அப்போ அதே ப்ரொசீஜரில் கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 PA, இங்கே ஒரு PA 1 கிடைக்கும், இங்கே ஒரு PA 2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபைனல் PA. சரியா? ஃபைனலாக அந்த வேல்யூவை CF கூட ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ ஃபைனலாக y = CF + PA1 + PA2. அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை டேர்ம் நீங்கள் ஆட் பண்ணி வந்தாலுமே PA தனித்தனியாக கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? அடுத்தது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் நோக்குங்க, e⁴x × sin x. கரெக்டாக இப்போ e⁴ கூட டேர்ம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செக்ஷனை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இது. அடுத்த செக்ஷன் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள், இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ இது அடுத்து கேட்குறதா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, பார்ட் பியில், அதாவது TRB பாலிடெக்னிக் எக்ஸாமை தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, பார்ட் பியில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ். ஸோ அப்படி பல்காக நம்ம எடுத்துடலாம். சரியா? ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த காஷிஸ் அண்ட் லெஜெண்டஸ் லீனியர் இக்குவேஷன்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இது மெயினாக செகண்ட் ஆர்டர் லீனியர் இக்குவேஷனுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் இக்குவேஷனில் நான் நார்மலாக இது தானே செகண்ட் ஆர்டர் லீனியர் இக்குவேஷன், d²/dx² + pdu/dx + q = r. இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே நான் மெயினாக திருப்பி நான் என்ன சொன்னேன், p, q and r ஆர் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டாக? அதாவது ஸோ பிக்கு பதிலாக 2 வரலாம், 3 வரலாம், -3 வரலாம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டே இருந்து. கரெக்டாக இல்லையா? ஓகேவா? இதில் ஆறுங்கிறதுல அது எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ், e⁴ சம்திங்காக வரலாம், 0 கூட வரலாம். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வரலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் காஷிஸ் அண்ட் லெஜெண்டஸ் லீனியர் இக்குவேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த p, q and r ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி இப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா, அதாவது இந்த pக்கு பதிலாக x² வரலாம், x வரலாம், x⁴3 வரலாம். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது தனி டைப்பில் நீங்கள் சால்வ் பண்ணணும். அது நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு கொண்டு வந்த டைப் தான் இந்த காஷிஸ் அண்ட் லெஜெண்டஸ் லீனியர் இக்குவேஷன். காஷிஸ்னால் உங்களுக்கு என்ன சொன்னேன், நார்மலாக இந்த மாதிரி வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன்னா, x² d²/dx² - x × d/dx + y = 0 சம்திங் இந்த டேர்ம்னால் கூட உங்களுக்கு இங்கே வரலாம், தப்பு கிடையாது. சரியா? புரியுதா? உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது காஷிஸ் டைப். இதே லெஜெண்டஸ் டைப்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு ax + b டைப்பில் வரும். புரியுதா? தட் இஸ் இங்கே உங்களுக்கு என்ன வந்திருக்கலாம், 1 + x d² இல்லைனா 2 + x d², 3x + 2 d². இந்த மாதிரி உங்களுக்கு இங்கேயும் இங்கே 3x + 2 d² இருந்ததுன்னா இங்கே 3x + 2ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி வந்ததுன்னா அது லெஜெண்டஸ் டைப். புரியுதா இல்லையா? ஓகேவா? கிளியராக? ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ நார்மலாக அந்த PQ இது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது நார்மலான அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாடல். இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்ததுன்னா அது காஷிஸ் அண்ட் லெஜெண்டஸ் டைப்னு இங்கே எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஒரு காஷிஸ் டைப் ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் x² × d²/dx² - x × d/dx + y = 0 இல்லையா? இதுலேயும் அஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு இது எல்லாமே கேபிட்டல் டிக்கு மாற்றணும். கரெக்டாக? அப்போ x² மறந்துடக்கூடாது. x² × d²/dx என்ன எழுதிக்கலாம், கேபிட்டல் d² எழுதிக்கலாமா? y வெளியில் எடுத்துருக்கிறேன். -x × D, y வெளியில் எடுத்துருக்கிறேன், +1 × y வெளியில் இருக்குது. ஓகேவா? = 0. சரி, அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். யூஸ்வலாக இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு வரணும். அதாவது x² d² xd இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்கணும், அதுக்கு பிறகு எக்ஸ் இருக்கணும், அதுக்கு பிறகு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வந்ததுனாலே முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸுக்கு பதிலாக e⁻z. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இதுதான்ப்பா ஃபஸ்ட் ஸ்டெப். சரியா? புட் x = e⁻z. அதுக்கு பிறகு இதுக்கு லாக் எடுங்க. லாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், log x = இங்கே லாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், லாக் எடுத்தீங்கன்னா log e⁻z. ஸோ லாகும் ஆன்டிலாகும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும், z மட்டும் வரும். அதான் அங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ரெண்டு சைடுமே லாக் எடுத்து பாருங்கள். log x = உங்களுக்கு zன்னு சொல்லிட்டு வரும். அப்போ x = e⁻zனா log x = z. அப்போ எங்கெல்லாம் x வருதோ e⁻z சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு z வருதோ அங்கே log x சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மீனிங். சரியா? ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி xd is replaced by d dash, x² d² is replaced by d dash
dash into d dash minus 1. புரியுதா? xd is replaced by d dash, x square d square is replaced by d dash into d dash minus 1. இந்த லைன் நான் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் நான் ஒத்த லைனில் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த லைனில் இருக்கிற எல்லாமே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த கொஸ்டினுக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது. சரியா? ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதில் என்னென்னு எழுதிக்கலாம்? டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1 எழுதிக்கலாமா? மைனஸ் எக்ஸ்டிக்கு பதிலாக டி டேஷ் எழுதிக்கலாமா? ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இதை அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் மைனஸ் டி டேஷ், ஸோ மைனஸ் 2 டி டேஷ் வருமா? ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நார்மலான ஈக்குவேஷன் வந்துருச்சா? இட் இஸ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக? அதில் எக்ஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக 0வாக இருக்குது, அவ்வளோதான். சரியா? நார்மலாக நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த டிக்கு பதிலாக எம்முன்னு போடுவோமா? இதில் டி டேஷ்க்கு பதிலாக எம்முன்னு போடுறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 2m plus 1 equal to 0. இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வரும்? m equal to 1, 1. So the roots are real and equal. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைட் 0வாக இருக்கிறதுனால சிஎஃப் இஸ் தி ஃபைனல் சொல்யூஷன் இல்லையா? ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால நார்மலாக ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஎஃப் எப்படி எழுதணும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு e பவர் mx அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஹியர் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எம்முக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? பட் இங்கே நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? இசட்டுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எழுதணும்? இசட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். தட் இஸ் ஏ இசட் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் இசட். எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எழுதியிருக்கிறோம்? இசட்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான் சேஞ்ச். சரியா? அதுக்கு பிறகு இதுதான் ஆன்சர் கிடையாது. ஃபைனலாக நம்ம எக்ஸில் தானே கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இசட்டுக்கு மாற்றணும். அவள் ஃபைனலாக ஆன்சர் எழுதும் போது நம்ம எதுக்கு மாற்றி எக்ஸுக்கு மாற்றிக்கணும். இப்போ இசட்டை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இசட்டை நான் லாக் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்கள், வெளியில் ஒரு இ பவர் இசட் இருக்கா? இ பவர் இசட்டை நம்ம டேரெக்டாக என்னென்னு போட்டுக்கலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? சப்போஸ் ஆன்சரில் இப்படி கூட இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்துட்டு என்ன ஆன்சர் சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் காஷிஸ் டைப். ஸோ ஃபஸ்ட்டு மாடல். சரியா? இதில் என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ப்பா. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேர்ம் கூட கொடுத்து கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு போட்டு இதில் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சரியா? அடுத்த மாடல்னா லெஜெண்டஸ் டைப். ஸோ லெஜெண்டஸ் டைப் நான் சொன்னேன். காஷிஸ் டைப்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும்னு சொன்னேன். லெஜெண்டஸ் டைப்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? அப்போ காஷிஸ் டைப்பை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே இது லெஜெண்டஸ் டைப்பை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டைப்புன்னு சொல்லிக்கலாம். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ சம் டேர்ம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2, அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த டைப்பில் வந்திருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் வந்திருக்கும். சரியா? ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ ஒய். இங்கே என்னனாலும் வரலாம்ப்பா, 3 வரலாம், எதுனாலும் உங்களுக்கு வரலாம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட்ஸில் உங்களுக்கு என்னப்பா வந்திருக்கு? 3x + 4. இப்போ நான் பிஏ பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் பிஏ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மெத்தட் தான் நீங்கள் இங்கேயும் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3xனா இந்த எக்ஸ் டைப்புக்கு ஒரு மெத்தடில் பிஏ சால்வ் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணிக்கணும். இதே இது இங்கே 4 வந்திருக்குன்னா 4னா என்ன மீன்? 4 இன்ட்டு அது இந்த மாடலுக்கு கொண்டு போயிடலாம். 4 இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் மாடல் கொண்டு போயிடலாம். தட் இஸ் 4 இன்ட்டு இ பவர் 0x இப்படி எழுதிக்கலாமா? இ பவர் 0னா 1 தானே வரும். ஸோ 4 நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு இ பவர் 0x அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த பிஏ மாடலுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறோம். தட் இஸ் டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை இ பவர்னா டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஏ தானே. ஏயோட வேல்யூ என்ன? 0. ஸோ டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு. ஸோ இந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் இந்த டி கேபிட்டல் டி ஃபார்மேட்டில் எழுதிடுவீங்களா? இது ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், அங்கே நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸை நம்ம இ பவர் இசட்னு எழுதணுமா? இங்கே நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2வை இ பவர் இசட். இங்கே என்ன வேணாலும் வரலாம்ப்பா. 3x + 2 இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன வந்தாலுமே இங்கே 3x + 2 வந்ததுன்னா புட் 3x + 2 ஈக்குவல் டு இ பவர் இசட். இங்கே சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 வந்ததுன்னா புட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இ பவர் இசட். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை நம்ம இ பவர் இசட்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் லாஜிக். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இதிலேருந்து எக்ஸுக்கு நம்ம தனியாக எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் -2. அதே மாதிரி இந்த இதுக்கு லாக் எடுங்க. அங்கே நம்ம எடுத்தோமா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் எடுத்துட்டு அடுத்த லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் அப்படி போட்டோமா? அதே மாதிரி இங்கே இதுக்கு லாக் எடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இதுக்கு லாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இசட்னு சொல்லிட்டு வரும். புரியுதா? ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 எங்கெல்லாம் வருதோ இ பவர் இசட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபைனலாக இசட்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அங்கே நம்ம என்ன போட்டோம்? XD எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? D டேஷ். X ஸ்கொயர் D ஸ்கொயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? D டேஷ் இன்ட்டு D டேஷ் -1. இங்கேயும் அதே தான். X + 2 இன்ட்டு D D டேஷ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். X + 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு D ஸ்கொயர் D டேஷ் இன்ட்டு D டேஷ் -1. அதே தான்ப்பா. அங்கே எக்ஸுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணோமோ இங்கே X + 2க்கு அது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே X + 2 தி ஹோல் ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதே தான், அதே ஸ்டெப்ஸ் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா?
அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், as usual இந்த ஸ்டெப் டேரெக்டாக நம்ம இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டெப் டேரெக்டாக வந்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், d dash into d dash minus 1 மைனஸ் d dash இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸான்னு கவனமாக இருக்கணும். மைனஸ் d dash ப்ளஸ் 1 இன்ட்டு y ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக எல்லாமே மாற்றிடணும். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போடணும், எக்ஸுக்கு நாங்கள் இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோமா e power z minus 2 ப்ளஸ் 4 இல்லையா. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது d dash ஸ்கொயர் மைனஸ் d dash அதே தான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் வந்திருக்கும். சரியா, ஓகேவா. அடுத்தது இதில் இருந்து ஆக்சிலரி இக்குவேஷன் கண்டுபிடி. ஆக்சிலரி இக்குவேஷனாக ஒன்றுமே கிடையாது. அந்த டிக்கு பதிலாக எம்னு போடுவோமா, அங்கே டி டேஷ்க்கு பதிலாக எம்னு போடுறோம். dm ஸ்கொயர் மைனஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே எப்போவுமே 0 தான் வரும். எந்த மாடல்னாலும் ஆக்சிலரி இக்குவேஷனில் எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டிக்கு பதிலாக எம்னு போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 0க்கு தான் நீங்கள் கேட் பண்ணணும். அது மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா, சப்போஸ் இங்கே 2 இருக்கே, அப்போ 2 எங்கே எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. சரியா, கிளியர் ஆச்சா. சேம் ஸ்கொயர் மைனஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஃபைனலாக எம்மை கண்டுபிடிச்சிட்டா போதும். இதுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகேவா. அடுத்தது உங்களுடைய இதில் இசட் இருக்கு இல்லையா, அதில் இசட் வந்திருக்கு, அது மாதிரி வரக்கூடாது. இது இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. அந்த ஸ்டெப்பையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இசட்டுக்கு பதிலாக என்ன போடணும், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. ஆன்சர் பாருங்கள். சப்போஸ் ஆன்சரில் இசட்டில் எழுதியிருந்தாங்கன்னா அதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். சரியா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், நீங்கள் பிஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பிஏ என்ன பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக இந்த மெத்தட் பாருங்கள், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இது மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது, ஏன்னா இது உள்ளதுலேயே ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு மெத்தட் தான் அது. சரியா, நார்மலாக நீங்கள் அதில் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, நார்மலாக டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி எந்த டைப் ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மெத்தடாக இருந்தாலும் இந்த வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. புரியுதா இல்லையா. பட் இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகும், அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா. ஸோ இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கடமைக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் இக்குவேஷனுக்கு தான் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எதுனாலும் கொடுத்துருக்கலாம், இ பவரில் எக்ஸில் இல்லைனா tan x sin x எப்படினாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் அஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கலாம் இல்லையா, நார்மலாக ஆக்சிலரி இக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதே ஸ்டெப்ஸ் தான் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். கரெக்டாக இல்லையா. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி a இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு sin x இந்த மாதிரி சம்திங் எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா. அதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாமா, c1 இன்ட்டு f1 ப்ளஸ் c2 இன்ட்டு f2 இந்த மாதிரி எழுதிக்கலாமா. ஸோ a இன்ட்டு ஏபிக்கு பதிலாக அங்கே c1 c2 போட்டிருக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். f1ங்கிறது இந்த sin 2x cos 2x இப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் f1 f2. புரியுதா. செய்து தான் சிஎஃபோட ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் நமக்கு என்ன வருதோ f1 f2 தனியாக பிரித்து எழுதிக்கலாமா, தனியாக நோட் பண்ணிக்கலாமா. பண்ணிவிட்டு அடுத்தது பிஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டல் P இன்ட்டு f1 ப்ளஸ் q இன்ட்டு f2. ஓகேவா. இதில் f1 f2ங்கிறது இந்த ஸ்டெப்லேயே நான் கண்டுபிடிச்சிடுவேன். கேபிட்டல் P q எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா பாருங்கள். கேபிட்டல் P ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் f2 இன்ட்டு x பை f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2 இன்ட்டு dx. இதே கேபிட்டல் Q எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் மறந்துடக்கூடாது. இன்டகிரல் இங்கே f2 வந்து தான், இங்கே f1 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2 அதே டினாமினேட்டர் தான் இன்ட்டு dx. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் யூஸ்வலாக இந்த டினாமினேட்டரை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே எது வேணும் இல்லையா. டினாமினேட்டரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸுங்கிறது இந்த ரைட் ஹேண்ட்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, tan x sin x எக்ஸ் பவர் சம்திங் அதோடு வந்திருக்கும் இல்லையா, அது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா. ஃபைனலாக பிஏ எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ இன்ட்டு f1 ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு f2. ஸோ ஃபைனலாக பிஏ கண்டுபிடிச்சிட்டு அதை சிஎஃப் கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் இந்த ஃபார்முலாஸ்லாம் அடிக்கடி கேட்க சான்சஸ் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுக்கு அந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். சால்வ் d ஸ்கொயர் i பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 4 இன்ட்டு tan 2x இப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா. ஓகேவா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ரைட் ஹேண்ட் சைடை செக் பண்ணுங்கள். இதுதானே நமக்கு கேபிட்டல் எக்ஸ். ஓகேவா. சில சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, சிஎஃப் நார்மலாக கண்டுபிடிங்க. நான் அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த d ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும், m ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. ஸோ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படிங்கிற மாதிரி வரும்.
ஸோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் இமேஜினரி அந்த கேஸ்க்கு போவீங்க. ஸோ CF ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ். கரெக்டாக இதில் ஆல்ஃபா அதாவது ரியல் டேர்ம்ங்கிறது 0, இமேஜினரி டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு 2ன்னு வந்திருக்கும். கரெக்டாக m ஈக்குவல் டு +or-2 அப்படிங்கிற மாதிரி வரும். +or-2iன்னு வரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா தான் 2. ஸோ அந்த ஏக்கு பதிலாக நீங்கள் C1 C2ன்னு எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு ABன்னு எழுதணும்னா அப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்னென்னு எழுதிக்கலாம்? C1 F1 + C2 F2 தானே நமக்கு CFல வரும்னு சொன்னேன். கரெக்டாக இல்லை? ஸோ இதில் F1க்கு நீங்கள் என்னென்னு வந்திருக்கு? cos 2x வந்திருக்கு. F2க்கு sin 2x வந்திருக்கு. இந்த ஸ்டெப்போட கம்ப்ளீட் பண்ணுங்கள் CF. சரியா? இதிலிருந்து F1 F2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சி வைங்க. F1 F2' மைனஸ் F1' F2. இது நீங்கள் F1' F2' என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். F1' என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரியுதா? இதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஈஸியாக உங்களுக்கு 2ங்கிற ஆன்சர் வரும். சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது P கண்டுபிடிக்கணும். Pக்கு ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இது உங்களுடைய டாஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் வீடியோ இப்போ ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன்னா இந்த மெத்தட் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேபிட்டல் Bக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து Q ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் உங்களுக்கு. அதே தான் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். இன்டகிரேஷனும் பண்ண தெரியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு Qக்கு இந்த ஆன்சர் வரும். சரியா? ஸோ ஃபைனலாக PAயோட வேல்யூ வேணும் நமக்கு. Pனா என்ன? P இன்ட்டு F1 ப்ளஸ் Q இன்ட்டு F2 இல்லையா? ஸோ P கண்டுபிடிச்சிருவீங்க இன்ட்டு cos 2x ப்ளஸ் Q கண்டுபிடிச்சிருவீங்க இன்ட்டு sin 2x. அதான் எழுதியிருக்கும். புரியுதா? இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 டேர்ம் உங்களுக்கு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக y ஈக்குவல் டு CF கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? C1 இன்ட்டு cos 2x ப்ளஸ் C2 இன்ட்டு sin 2x ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் இந்த PAயில் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? மைனஸ் cos 2x இன்ட்டு log ஆஃப் secant 2x ப்ளஸ் tan 2x. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும். சரியா? ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சரியா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஃபார்முலா எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்காக நம்ம படித்து வச்சுக்கலாம். சரியா? லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட செகண்ட் செக்ஷனுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 2 கொடுத்துருக்குறேன். x இன்ட்டு d²y/dx² ப்ளஸ் dy/dx ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன டைப்? காஷிஸ் டைப் தானே. பட் காஷிஸ் டைப்புக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு என்ன வரணும்? x² d² அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் நம்ம அதை d' இன்ட்டு d'-1 போட முடியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஹோல் இக்குவேஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும்? x² வருமா? இங்கேயும் x இன்ட்டுன்னு வருமா? அப்புறம் யூஸ்வலான ஸ்டெப் தானே. x² d² d' இன்ட்டு d'-1 xdயை d'-ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் 0 தான், பிரச்சனையே இல்லை. அடுத்தது பாருங்கள். இது என்ன டைப்? லெஜெண்டஸ் டைப். AX + B அந்த டைப். ஓகேவா? கரெக்டாக இல்லையா? as யூஷுவல் அதே டைப் தான். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. இது சால்வ் அந்த டைப்பில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ சால்வ் அதாவது PAயும் கண்டுபிடிச்சி CF + P ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இல்லை 2 PA உங்களுக்கு வரும் இல்லையா? இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த செக்ஷனில் ஒரு 2 கொஸ்டின்ஸ். டோட்டலாக 5 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கீழே கேட்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணலை அப்படின்னாலும் வேறு நிறைய பேர் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா பர்சனலாக எனக்கு மெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே பிஸ்னஸ் கொரீஸில் என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ எஃபர்ட்க்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப் தான் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் தயங்காமல் கேளுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.